என் பெயர் சரத்குமார். என் வயது 38. என்னை பார்ப்பவர்கள் எல்லோரும் என் வயதை 30க்குள் இருக்கும் என்று தான் நினைப்பார்கள். உடற்பயிற்சி செய்வதால் என் உடல் நன்றாக வடிவமாக இருக்கும். ஆர்டி உயரம், அகன்ற தோள்கள், வலுவான கைகள் என ஒரு தடகள வீரர் போல இருப்பேன். என் முகத்தில் எப்போதும் ஒரு பிரகாசம் இருக்கும். கருப்பான நிறம் என்றாலும் மினுமினுப்பாக இருக்கும். குறும்புத்தனமான புன்னகை என் முகத்தில் எப்போதும் இருக்கும். பேசும்போது என் குரல் ஆழமாகவும் இனிமையாகவும் இருக்கும். என் மனைவி பெரிய கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்கிறார். எங்களுக்கு 2 அழகான பெண் குழந்தைகள், 10 மற்றும் 8 வயது. என் மாமியார் சந்திரா. அவர் பெயரை சொல்லும்போதே என் மனதில் ஒரு வித்தியாசமான உணர்வு வரும். சந்திரா மாமியாருக்கு வயது 52. ஆனால் அவரை பார்ப்பவர்கள் 40க்குள் தான் இருப்பார் என்று நினைப்பார்கள். அவர் எப்படி இந்த வயதிலும் இவ்வளவு அழகாக இருக்கிறார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சந்திரா மாமியாரின் முகம் வட்டமாகவும் மென்மையாகவும் இருக்கும். அவர் கண்கள் பெரியவை, பார்க்கும் போது ஒரு இழுப்பு இருக்கும். மூக்கு நேராகவும் அழகாகவும் இருக்கும். உதடுகள் சற்று பருமனாகவும் சிவப்பாகவும் இருக்கும். அவர் பேசும்போது அந்த உதடுகளின் அசைவே ஒரு கவிதை போல இருக்கும். சந்திரா மாமியாரின் தலைமுடி நீளமாக இடுப்பு வரை வரும். அவர் எப்போதும் தலைமுடியை நன்றாக பராமரிப்பார். கருப்பாகவும் அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். சில நேரங்களில் அவர் கூந்தலை விரித்து விடும்போது அது அவர் முதுகில் அலை போல் அசையும். அதை பார்க்கவே எனக்கு பிடிக்கும். சந்திரா மாமியாரின் உடல் வாகு நன்றாக பராமரிக்கப்பட்டது போல இருக்கும். அவர் எப்போதும் யோகா செய்வார். அதனால் அவர் உடல் கச்சிதமாக இருக்கும். அவர் நிமிர்ந்து நடக்கும் விதம், பேசும் விதம், சிரிக்கும் விதம் எல்லாமே ஒரு கவர்ச்சியுடன் இருக்கும். அவர் குரல் மிகவும் இனிமையானது. பேசும்போது அந்த குரலில் ஒரு கவிதை இசையும் போல இருக்கும். அவர் எப்போதும் நல்ல துணிகள் அணிவார். சேலை அணியும் போது அவர் மிகவும் அழகாக இருப்பார். குறிப்பாக வெளிர் நிற சேலைகள் அணியும் போது அவர் இன்னும் இளமையாக தெரிவார். சந்திரா மாமியாரின் கணவர் வெளியூரில் தங்கி வேலை பார்க்கிறார். மாதம் ஒருமுறை வீட்டிற்கு வந்து செல்வார். அதன் பிறகு அவர் தனியாக தான் வசித்து வருகிறார். அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகன் ஒரு மகள். மகள் தான் என் மனைவி. மகன் வேறு ஊரில் வேலை பார்க்கிறார். சந்திரா மாமியார் தனியாக இருக்கும் போது எனக்கு பரிதாபமாக இருக்கும். அதனால் நான் அவரிடம் அடிக்கடி பேசுவேன். என் மனைவி அலுவலகத்தில் இருக்கும் போது நான் மாமியார் வீட்டிற்கு சென்று அவருக்கு உதவி செய்வேன். சந்திரா மாமியாருக்கும் எனக்கும் ஒரு நல்ல நட்பு உறவு இருந்தது. நாங்கள் மாமனார் மருமகன் உறவை தாண்டி நல்ல நண்பர்கள் போல பழகினோம். அவர் எனக்கு வயதில் பெரியவர் என்பதை நான் மறந்துவிடுவேன். நான் அவருக்கு நிறைய உதவிகள் செய்வேன். அவர் வீட்டில் மின்சாரம் சரியில்லை என்றால் நான் போய் சரி செய்வேன். குழாய் பழுது என்றால் நான் போய் மாற்றுவேன். பல்பு மாற்ற வேண்டும் என்றால் நான் போய் மாற்றுவேன். கனமான பொருட்களை நகர்த்த வேண்டும் என்றால் நான் போய் உதவுவேன். அவர் வீட்டு சுவர்களுக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்றால் நான் போய் அடிப்பேன். அவர் வீட்டு கதவு பூட்டு சரியில்லை என்றால் நான் போய் சரி செய்வே எப்புள்ளி. இப்படி நிறைய விஷயங்களில் நான் அவருக்கு உதவுவேன். சந்திரா மாமியாரும் எனக்கு நிறைய உதவிகள் செய்வார். நான் விரும்பும் உணவுகளை செய்து கொண்டு வருவார். என் மனைவி வெளியூர் செல்லும் போது என் வீட்டிற்கு வந்து குழந்தைகளை கவனித்துக் கொள்வார். என் துணிகளுக்கு பட்டன் தைக்க வேண்டும் என்றால் அவர் தைத்து தருவார். நான் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தால் வந்து பார்த்து கொள்வார். என் குழந்தைகளுக்கு படிப்பில் சந்தேகம் இருந்தால் அவர் போய் சொல்லிக் கொடுப்பார். நான் அலுவலகத்தில் இருந்து களைப்புடன் வீடு வரும் போது அவர் என்னை வரவேற்று காபி கொடுப்பார். இப்படி நிறைய விதங்களில் அவர் எனக்கு உதவுவார். நாங்கள் இருவரும் ஒன்றாக சந்தைக்கு செல்வோம். காய்கறிகள் வாங்குவது, பழங்கள் வாங்குவது என எல்லாவற்றையும் ஒன்றாக செய்வோம். சில நேரங்களில் நாங்கள் ஒன்றாக திரைப்படம் பார்க்க செல்வோம்.
என் குழந்தைகளை கூட்டிக்கொண்டு மாமியார் வீட்டிற்கு சென்று அங்கு மதிய உணவு சாப்பிடுவோம். மாமியார் என் வீட்டிற்கு வந்து இரவு உணவு சாப்பிடுவார். விடுமுறை நாட்களில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பிக்னிக் செல்வோம். இப்படி எங்கள் வாழ்க்கை மிகவும் நெருக்கமாக பின்னி பிணைந்திருந்தது. சில நேரங்களில் இரவு நேரங்களில் நான் மாமியார் வீட்டிற்கு செல்வேன். அவர் தனியாக இருக்கும் போது அவருக்கு பயமாக இருக்கும். அதனால் நான் அவரிடம் போய் உட்கார்ந்து பேசுவேன். வெகு நேரம் பேசுவோம். அவர் எப்படி தனிமையை சமாளிக்கிறார் என்று கேட்பேன். அவர் தன் கணவரை பற்றி சொல்வார். அவர் கண்களில் கண்ணீர் வரும். நான் அவரை ஆறுதல் படுத்துவேன். சில நேரங்களில் அவர் என்னிடம் தன் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வார். நானும் அவரிடம் என் பிரச்சனைகளை சொல்வேன். நாங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல ஆலோசகர்கள் போல இருந்தோம். என் மனைவி அலுவலக வேலை காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்வார். அப்போதெல்லாம் சந்திரா மாமியார் என் வீட்டிற்கு வந்து தங்கி குழந்தைகளை கவனித்துக் கொள்வார். காலையில் குழந்தைகளை எழுப்பி தயார்படுத்தி பள்ளிக்கு அனுப்புவார். மதியம் குழந்தைகள் பள்ளியிலிருந்து வரும்போது வீட்டில் இருந்து வரவேற்பார். அவர்களுக்கு சாப்பாடு போட்டு படிக்க வைப்பார். மாலையில் அவர்களுடன் விளையாடுவார். இரவில் அவர்களுக்கு கதை சொல்லி தூங்க வைப்பார். எல்லாவற்றையும் ஒரு தாயைப் போல கவனமாக செய்வார். நானும் மாமியாருக்கு உதவுவேன். காலையில் குழந்தைகளை பள்ளிக்கு கூட்டிச் செல்வேன். வேலை முடிந்து வீடு வரும் போது சந்தையிலிருந்து தேவையான பொருட்களை வாங்கி வருவேன். இரவில் மாமியாருடன் அமர்ந்து சமையல் செய்வேன். சமையல் செய்யும் போது நாங்கள் நிறைய பேசுவோம். அவர் எப்படி ஒரு உணவை செய்வது என்று சொல்லிக் கொடுப்பார். நானும் கவனமாக கேட்டு கற்றுக்கொள்வேன். சமையல் முடிந்த பிறகு நாங்கள் ஒன்றாக சாப்பிடுவோம். சாப்பிடும் போதும் நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். குழந்தைகள் தூங்கிய பிறகு நானும் மாமியாரும் அடிக்கடி மாடியில் போய் உட்காருவோம். மாடியிலிருந்து வானத்தை பார்ப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். நட்சத்திரங்கள் மின்னும் போது அவற்றை பார்த்து கொண்டே மாமியாருடன் பேசுவேன். அவர் எப்படி இளமையில் இருந்தார் என்று சொல்வார். தன் கல்யாணம் எப்படி நடந்தது என்று சொல்வார். தன் கணவரை எப்படி சந்தித்தார் என்று சொல்வார். அவர்களுடைய காதல் கதையை சொல்லும் போது அவர் முகம் பிரகாசிக்கும். அவர் கண்களில் ஒரு மகிழ்ச்சி தெரியும். நானும் என் காதல் கதையை அவரிடம் சொல்வேன். இப்படி நாங்கள் இருவரும் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருப்போம். இரவு 11 மணி 12 மணி ஆகும். அப்போதும் நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். சில நேரங்களில் அந்த பேச்சு மிகவும் தனிப்பட்ட விஷயங்களுக்கு போகும். மாமியார் தன் தனிமை வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அவர் குரல் உடையும். அவர் எப்படி தன் கணவரை இழந்த பிறகு வாழ்கிறார் என்று சொல்வார். எனக்கு அவர் மீது பரிதாபம் வரும். நான் அவர் கையை பிடித்து ஆறுதல் படுத்துவேன். ஒருமுறை என் மனைவி ஒரு வாரம் சென்னைக்கு அலுவலக வேலைக்காக செல்ல வேண்டியிருந்தது. அவர் செல்வதற்கு முன் என்னிடம் சொன்னார், நீங்கள் குழந்தைகளை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அம்மாவை கூப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்னேன், கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன். அவர் போன பிறகு நான் மாமியாரிடம் போன் செய்தேன். அவர் உடனே என் வீட்டிற்கு வந்தார். குழந்தைகள் மாமியாரை பார்த்ததும் மகிழ்ச்சியாக ஓடி வந்து கட்டிக்கொண்டார்கள். மாமியார் அவர்களை தூக்கி கொஞ்சினார். அவர் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்தேன். குழந்தைகள் மீது அவருக்கு எவ்வளவு அன்பு என்று தெரிந்தது. முதல் நாள் எல்லாம் நன்றாக சென்றது. காலையில் மாமியார் குழந்தைகளை பள்ளிக்கு தயார்படுத்தினார். நான் அவர்களை பள்ளியில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றேன். மாலையில் வீடு வந்தபோது மாமியார் சுடச்சுட பஜ்ஜி செய்து வைத்திருந்தார். நான் பஜ்ஜி சாப்பிட்டுக் கொண்டே அவருடன் பேசினேன். இரவு சாப்பாட்டிற்கு அவர் என் பிடித்த பொரியல் செய்திருந்தார். எல்லோரும் ஒன்றாக சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு குழந்தைகள் தூங்கிப் போனார்கள். இரண்டாவது நாள் இரவு அனைவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு குழந்தைகள் சீக்கிரமே தூங்கிப் போனார்கள். நான் மாடிக்கு சென்றேன். சென்னையிலிருந்து என் மனைவி போன் செய்தார். அவர் நன்றாக இருக்கிறார் என்று சொன்னார். எல்லாம் வீட்டில் சரியாக இருக்கிறதா என்று கேட்டார்.
நான் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னேன். போன் முடித்த பிறகு நான் வானத்தை பார்த்து கொண்டிருந்தேன். முழு நிலவு வானத்தில் பிரகாசமாக இருந்தது. குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருந்தது. என் மனம் அமைதியாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து மாமியார் மாடிக்கு வந்தார். அவர் கையில் 2 கோப்பை காபி இருந்தது. ஒன்றை என்னிடம் கொடுத்தார். மற்றொன்றை தானே எடுத்துக்கொண்டு என் பக்கத்தில் உட்கார்ந்தார். அவர் சேலை அணிந்திருந்தார். வெள்ளை நிற சேலை. நிலவொளியில் அவர் முகம் மேலும் அழகாக தெரிந்தது. அவர் கூந்தல் காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. அவர் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்தேன். என் மனதில் ஒரு வித்தியாசமான உணர்வு வந்தது. நாங்கள் காபி குடித்துக் கொண்டே பேச ஆரம்பித்தோம். முதலில் சாதாரண விஷயங்களை பற்றி பேசினோம். குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், என் வேலை எப்படி போகிறது என்று பேசினோம். பிறகு பேச்சு வேறு திசையில் போனது. மாமியார் தன் தனிமை வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்தார். அவர் எப்படி தன் கணவரை இழந்த பிறகு வாழ்கிறார் என்று சொன்னார். அவர் குரல் உடைந்தது. அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் அவர் கையை பிடித்தேன். அவர் என்னை பார்த்தார். அந்த பார்வையில் ஏதோ ஒரு ஏக்கம் இருந்தது. நாங்கள் தொடர்ந்து பேசினோம். நேரம் செல்லச் செல்ல எங்கள் பேச்சு மிகவும் தனிப்பட்டதாக மாறியது. மாமியார் சொன்னார், சரத், நீ எனக்கு ஒரு நல்ல நண்பன். என் கணவர் போன பிறகு உன்னிடம் தான் நான் நிறைய பேசுகிறேன். நீ இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை. நான் சொன்னேன், மாமியார், நீங்கள் எனக்கு ஒரு நல்ல நண்பர். நானும் உங்களிடம் நிறைய பேசுவேன். நீங்கள் இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்று எனக்கும் தெரியவில்லை. அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு விஷயம் நடந்தது. எப்படி நடந்தது என்று எனக்கே தெரியவில்லை. மாமியார் என் தோளில் சாய்ந்தார். அவர் கூந்தலின் வாசனை என் மூக்கில் வந்தது. ஒரு நறுமணம். அது என்னை மயக்கியது. என் கை அவர் முதுகில் சென்றது. அவர் என்னை பார்த்தார். அவர் கண்களில் ஏதோ ஒன்று இருந்தது. காதலா, ஏக்கமா, தேவையா என்று தெரியவில்லை. என் இதயம் வேகமாக துடித்தது. என் மூச்சு வேகமாக இருந்தது. பிறகு என்ன நடந்தது என்று சொல்ல வார்த்தைகள் இல்லை. நாங்கள் மிக நெருக்கமானோம். நிலவொளியில் அந்த கணம் நித்தியமாக தெரிந்தது. எல்லா உறவுகளும் மறந்தோம். எல்லா கட்டுப்பாடுகளும் மறந்தோம். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டோம். நாங்கள் நீண்ட நேரம் அப்படியே இருந்தோம். பிறகு நாங்கள் மாடியிலிருந்து கீழே வந்தோம். என் அறைக்கு சென்றோம். அங்கு மேலும் நாங்கள் நெருக்கமானோம். அன்று இரவு முழுவதும் நாங்கள் பல முறை அந்த தவறை செய்தோம். எல்லா உணர்வுகளும் வெளிப்பட்டன. எல்லா ஏக்கங்களும் வெளிப்பட்டன. வெகு நேரம் கழித்து நாங்கள் களைத்து போனோம். விடியற்காலை வந்தது. சூரிய ஒளி ஜன்னல் வழியாக உள்ளே வந்தது. நாங்கள் இருவரும் விழித்தோம். யதார்த்தம் எங்களை அடித்தது. நாங்கள் என்ன செய்துவிட்டோம் என்ற உணர்வு வந்தது. மாமியார் என்னை பார்த்தார். அவர் கண்களில் பயமும் குற்ற உணர்வும் இருந்தது. அவர் அழ ஆரம்பித்தார். கதறி அழுதார். நான் என்ன செய்துவிட்டேன்? என் மகளை துரோகம் செய்துவிட்டேன். நான் எப்படி அவளை முகத்தில் பார்ப்பேன் என்று புலம்பினார். நானும் குற்ற உணர்ச்சியில் மூழ்கினேன். நான் என் மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டேன் என்ற எண்ணம் என்னை வாட்டியது. நான் மாமியாரை ஆறுதல் படுத்த முயன்றேன். சொன்னேன், மாமியார், இது ஒரு தவறு. இது மீண்டும் நடக்கக்கூடாது. நாம் இதை மறந்துவிட வேண்டும். மாமியாரும் சொன்னார், ஆமா சரத், இது மிகப்பெரிய தவறு. இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது. நாம் இதை யாருக்கும் சொல்லக்கூடாது. இது நம் இருவருக்குள் இருக்க வேண்டும். நான் ஒப்புக்கொண்டேன். நாங்கள் இருவரும் உறுதியாக முடிவு செய்தோம், இது மீண்டும் நடக்காது என்று. என் மனைவி வீடு திரும்பிய பிறகு நாங்கள் எதுவும் நடக்காது போல இயல்பாக நடந்து கொண்டோம். ஆனால் உள்ளுக்குள் குற்ற உணர்வு என்னை வாட்டியது. மாமியாரையும் அது வாட்டியது. நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பதை தவிர்த்தோம். மாமியார் என் வீட்டிற்கு வருவதை குறைத்து கொண்டார். நானும் அவர் வீட்டிற்கு செல்வதை தவிர்த்தேன்.
நாங்கள் சந்தித்தால் சரியாக பேச முடியவில்லை. ஒரு அசௌகரியம் இருந்தது. மாதங்கள் கழிந்தன. மெல்ல மெல்ல அந்த நிகழ்வின் தாக்கம் குறைந்தது. நாங்கள் மீண்டும் பழையபடி பழக ஆரம்பித்தோம். மாமியார் என் வீட்டிற்கு வர ஆரம்பித்தார். நான் அவர் வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தேன். நாங்கள் பழையபடி நண்பர்கள் போல பழகினோம். சிரித்து பேசினோம். ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்தோம். எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பியது போல தோன்றியது. ஆனால் ஆழத்தில் ஏதோ ஒன்று மாறிவிட்டது. நாங்கள் பார்க்கும் விதம் மாறிவிட்டது. அவர் என்னை பார்க்கும் போது அவர் கண்களில் ஒரு வித்தியாசம் இருந்தது. நான் அவரை பார்க்கும் போது என் மனதில் அந்த இரவு நினைவு வரும். நாங்கள் பேசும்போது எங்கள் பேச்சில் ஒரு இழுப்பு இருக்கும். நாங்கள் தொடும்போது அந்த தொடுதலில் ஒரு மின்சாரம் இருக்கும். ஆனால் நாங்கள் கட்டுப்பாட்டுடன் இருந்தோம். அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்று தீர்மானமாக இருந்தோம். சில மாதங்கள் கழித்து மீண்டும் என் மனைவி 10 நாட்கள் வெளியூர் செல்ல வேண்டிய சூழல் வந்தது. இம்முறை அவர் பெங்களூரு செல்ல வேண்டியிருந்தது. மாமியார் மீண்டும் என் வீட்டிற்கு வர ஒப்புக்கொண்டார். என் மனைவி செல்லும் போது சொன்னார், அம்மாவை நன்றாக பார்த்துக்கொள். குழந்தைகளை நன்றாக கவனி. நான் சொன்னேன், கவலைப்படாதே, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன். மாமியார் வந்தார். முதல் நாள் அடுத்த நாள் எல்லாம் சரியாக சென்றது. 3வது நாள் எனக்கு விடுமுறை. குழந்தைகள் பள்ளிக்கு சென்றார்கள். வீட்டில் நானும் மாமியாரும் மட்டுமே இருந்தோம். காலை ஒன்றாக சாப்பிட்டு முடித்த பிறகு நாங்கள் ஹாலில் உட்கார்ந்தோம். டிவியில் ஒரு பழைய தமிழ் படம் ஓடிக்கொண்டிருந்தது. நாங்கள் பார்த்து கொண்டே பேசினோம். நான் மாமியாரை பார்த்தேன். அவர் அன்று நீல நிற சேலை அணிந்திருந்தார். அவர் முகம் பிரகாசமாக இருந்தது. அவர் கூந்தலை பின்னி வைத்திருந்தார். சில இழைகள் விழுந்து அவர் முகத்தில் விளையாடிக் கொண்டிருந்தன. அவர் அழகாக இருந்தார். மிகவும் அழகாக இருந்தார். என் மனதில் அந்த இரவு நினைவு வந்தது. நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். பல விஷயங்களை பற்றி பேசினோம். மணிக்கணக்கில் பேச்சு நீண்டது. மதியம் ஆயிற்று. நாங்கள் சாப்பிட்டோம். பிறகு மீண்டும் உட்கார்ந்து பேசினோம். மாமியார் சொன்னார், சரத், நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். அன்று இரவு நடந்தது தவறுதான். ஆனால் எனக்கு ஒன்று தெரிந்தது. நான் இன்னும் ஒரு பெண்ணாக இருக்கிறேன். எனக்கு உணர்வுகள் இருக்கின்றன. தேவைகள் இருக்கின்றன. என் கணவர் போன பிறகு நான் அவற்றை மறந்துவிட்டேன். ஆனால் அன்று இரவு அவை மீண்டும் வெளிவந்தன. நான் அவரை பார்த்தேன். அவர் கண்களில் ஒரு ஏக்கம் இருந்தது. நான் சொன்னேன், மாமியார், எனக்கும் தெரியும். எனக்கும் ஒரு வித உணர்வு இருக்கிறது. நீங்கள் என் மாமியார் என்று தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு அழகான பெண் என்பதும் தெரியும். அன்று இரவு நான் அதை உணர்ந்தேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். திடீரென்று மாமியார் என் பக்கம் நகர்ந்தார். நான் அசையவில்லை. அவர் என் கையை பிடித்தார். அந்த தொடுதல் மீண்டும் என்னை உலுக்கியது. நான் அவர் கையை இறுக்கமாக பிடித்தேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். பிறகு நாங்கள் நெருங்கினோம். மீண்டும் நாங்கள் முத்தமிட்டுக் கொண்டோம். மீண்டும் நாங்கள் தழுவிக் கொண்டோம். மீண்டும் நாங்கள் அந்த தவறை செய்தோம். அன்று முழுவதும் நாங்கள் பல முறை அந்த தவறை செய்தோம். எங்களை மறந்து வெகு நேரம் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டிருந்தோம். ஹாலில், படுக்கையறையில், குளியலறையில் என எல்லா இடங்களிலும் நாங்கள் நெருக்கமானோம். வெகு நேரம் கழித்து நாங்கள் களைத்து போனோம். மாலை 4 மணி ஆயிற்று. குழந்தைகள் வரும் நேரம் நெருங்கியது. நாங்கள் அவசரமாக எழுந்து தயாரானோம். இம்முறை நாங்கள் அழவில்லை. குற்ற உணர்வு இருந்தாலும் அது முதல் முறை போல கடுமையாக இல்லை. மாமியார் சொன்னார், சரத், நான் தெரிந்தே இதை செய்கிறேன். இது தவறு என்று தெரியும். ஆனால் எனக்கு இது வேண்டும். இதை யாருக்கும் தெரியாமல் வைத்துக் கொள்வோம். நானும் ஒப்புக்கொண்டேன். நாங்கள் இதை இரகசியமாக வைத்துக் கொள்வோம் என்று முடிவு செய்தோம்.
என் மனைவி திரும்பிய பிறகு நாங்கள் மீண்டும் இயல்பாக நடந்து கொண்டோம். ஆனால் இப்போது எங்களுக்குள் ஒரு புதிய உறவு இருந்தது. ஒரு இரகசிய உறவு. நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சந்தித்தோம். யாரும் வீட்டில் இல்லாத நேரங்களில் மாமியார் வீட்டிற்கு சென்றேன். அவரும் யாரும் இல்லாத நேரங்களில் என் வீட்டிற்கு வந்தார். நாங்கள் மாடியில் சந்தித்தோம். தோட்டத்தில் சந்தித்தோம். கார் பார்க்கிங்கில் சந்தித்தோம். எல்லா இடங்களிலும் நாங்கள் நெருக்கமானோம். இது மாதக்கணக்கில் தொடர்ந்தது. நாங்கள் மிகவும் கவனமாக இருந்தோம். இந்த இரகசியத்தை யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டோம். என் மனைவிக்கு சந்தேகம் வரக்கூடாது என்று கவனமாக இருந்தேன். மாமியாரின் மகனுக்கு தெரியக்கூடாது என்று அவரும் கவனமாக இருந்தார். நாங்கள் பொது இடங்களில் சாதாரணமாக நடந்து கொண்டோம். ஆனால் தனிமையில் நாங்கள் காதலர்கள் போல இருந்தோம். ஒருநாள் என் மனைவி வெளியூர் சென்றிருந்தார். குழந்தைகள் என் அக்கா வீட்டில் இருந்தார்கள். நான் மாமியாரிடம் போன் செய்தேன். சொன்னேன், இன்று யாரும் இல்லை, நீங்கள் என் வீட்டிற்கு வாருங்கள். அவர் சொன்னார், இல்லை சரத், உன் வீட்டில் ஆபத்து அதிகம். என் வீட்டிற்கு நீ வா. நான் ஒப்புக்கொண்டேன். மாலை நான் மாமியார் வீட்டிற்கு சென்றேன். அவர் வீடு ஒரு சாலையின் கடைசியில் தனியாக இருந்தது. யாரும் அடிக்கடி அந்த பகுதிக்கு வருவதில்லை. நான் உள்ளே சென்றேன். மாமியார் கதவை திறந்தார். அவர் வீட்டு உடை அணிந்திருந்தார். அவர் முகம் பிரகாசமாக இருந்தது. நான் உள்ளே சென்றதும் அவர் கதவை பூட்டினார். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். பிறகு நாங்கள் ஓடி ஒருவரை ஒருவர் தழுவிக் கொண்டோம். நீண்ட நேரம் முத்தமிட்டுக் கொண்டோம். பிறகு நாங்கள் படுக்கையறைக்கு சென்றோம். அங்கு மணிக்கணக்கில் நாங்கள் நெருக்கமாக இருந்தோம். இரவு 8 மணி ஆனது. நாங்கள் இன்னும் படுக்கையில் இருந்தோம். திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நாங்கள் அதிர்ச்சியடைந்தோம். யார் இது என்று பார்க்க சென்றோம். வெளியே மாமியாரின் கணவரும் மகனும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அம்மா கதவை திற. மாமியார் என்னை பார்த்தார். அவர் முகத்தில் பயம் தெரிந்தது. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றேன். கதவு தட்டும் சத்தம் அதிகமானது. மாமியார் வேறு வழியில்லாமல் கதவை திறந்தார். அவர் கணவரும் மகனும் உள்ளே வந்தார்கள். என்னை பார்த்ததும் அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். நானும் மாமியாரும் சரியாக உடை அணிந்திருக்கவில்லை. எல்லாம் அவர்களுக்கு புரிந்துவிட்டது. சில நிமிடங்கள் யாரும் எதுவும் பேசவில்லை. மாமியாரின் கணவர் முகத்தில் வேதனையும் கோபமும் கலந்திருந்தது. அவர் மகன் என்னை கோபமாக பார்த்தான். மாமியாரின் கணவர் மெல்லிய குரலில் சொன்னார், இது என்ன நடக்கிறது? எவ்வளவு நாட்களாக இது நடக்கிறது? மாமியார் அழ ஆரம்பித்தார். என்னால் பேச முடியவில்லை. அவர் மகன் சொன்னான், அம்மா, மாமா, இது என்ன? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என் அக்காவுக்கு தெரிந்தால் என்னவாகும்? நான் எப்படி அவளிடம் இதை சொல்வேன்? மாமியாரின் கணவர் மேலும் சொன்னார், நான் உங்கள் இருவரையும் நம்பினேன். நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று நினைக்கவில்லை. இப்போது என்ன செய்வது? எல்லோருக்கும் இது தெரிந்தால் இரு குடும்பங்களும் சிதைந்து போகும். குழந்தைகளின் வாழ்க்கை என்னவாகும்? இதை நினைக்கவில்லையா நீங்கள்? அவர் வார்த்தைகள் என்னை குத்தின. என் குற்ற உணர்வு உச்சத்தை அடைந்தது. நான் என்னை சரி செய்து கொண்டு சொன்னேன், மன்னிக்கவும். இது என் தவறு. மாமியாருக்கு எந்த பிழையும் இல்லை. நான் தான் எல்லாவற்றிற்கும் காரணம். மாமியாரின் கணவர் சொன்னார், இல்லை, நீங்கள் இருவரும் சமமாக பொறுப்பு. இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் மனைவிக்கு சொல்லப் போகிறீர்களா? அவர் கேள்வி என்னை நொறுக்கியது. மாமியார் கதறி அழுதார். சொன்னார், தயவு செய்து என் மகளிடம் சொல்லாதீர்கள். அவள் வாழ்க்கை சிதைந்துவிடும். குழந்தைகளின் எதிர்காலம் என்னவாகும்? தயவு செய்து. அவர் கணவர் சொன்னார், நான் என்ன செய்வது? இது மிகப்பெரிய விஷயம். இதை எப்படி மறைப்பது? நான் உங்களை எப்படி மன்னிப்பது? அவர் மகன் சொன்னான், அப்பா, நாம் இதை யோசிக்க வேண்டும். உடனே முடிவு எடுக்க கூடாது.
இது பல உயிர்களை பாதிக்கும். நாம் கவனமாக யோசிக்க வேண்டும். அவர் அப்பா சொன்னார், சரி, நான் சில நாட்கள் யோசிக்கிறேன். ஆனால் இது மீண்டும் நடக்கக்கூடாது. முழுமையாக நிறுத்த வேண்டும். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடாது. அவர் வெளியே சென்றார். அவர் மகனும் அவரை பின்தொடர்ந்தான். மாமியார் தரையில் சரிந்து அழுது கொண்டிருந்தார். நானும் மனம் நொந்து நின்றேன். எங்கள் தவறுக்கு விலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் மனைவிக்கு தெரிந்தால் என்னவாகும் என்ற பயம் என்னை வாட்டியது. குழந்தைகளை நினைத்தேன். அவர்கள் என்னவாவார்கள்? எல்லோருக்கும் தெரிந்தால் சமூகத்தில் எங்கள் நிலை என்னவாகும்? எல்லாம் மனதில் வந்து என்னை நொறுக்கியது. இந்த கதை ஒரு எச்சரிக்கை. சரக்குமாரும் சந்திராவும் போன்ற நபர்களுக்கு ஒரு செய்தி. உறவுகள் மதிப்புமிக்கவை. அவை நம் வாழ்க்கையின் அடித்தளம். ஒரு கணம் இன்பத்திற்காக அவற்றை அழிக்கக்கூடாது. மாமனார் மருமகன் உறவு, மாமியார் மருமகன் உறவு என்பவை புனிதமானவை. அவற்றை தவறான பாதைக்கு திருப்பக்கூடாது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தவறான ஈர்ப்பை எதிர்க்க வேண்டும். ஒரு கணம் இன்பத்திற்காக பல உயிர்களை அழிக்கக்கூடாது. உங்கள் கணவன், மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் அனைவரும் உங்கள் ஒரு தவறால் வாழ்நாள் முழுவதும் வேதனை அனுபவிப்பார்கள். குடும்பம் சமூகத்தின் அடிப்படை. அதை காப்பாற்றுங்கள். தவறான பாதையில் செல்லாதீர்கள். விழிப்புணர்வுடன் வாழுங்கள்.